DJ Moral Stories. மாய மீன் காப்பாத்துச்சு. கிராமத்து ஜனங்கள மழை வெள்ளத்துல இருந்து கரம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க மக்கள் எல்லாரோட தொழிலும் மீன் பிடிக்கிற தொழிலாதான் இருந்தது. அந்த கிராமத்திலயும் மீன் வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம கரம்பூர்ல இருந்து மத்த கிராமங்களுக்கும் மீன் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ண அனுப்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்து மீனவன் தன்னு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு அந்த ஏரியில இருந்து இன்னொரு ஏரி கிட்ட நின்னுட்டு இருந்த ஜமீன்தார பாக்குறதுக்காக ஓடினாரு. அங்க சில மீனவர்களும் நின்னுட்டு இருந்தாங்க. அங்க நின்னுட்டு இருந்த ஜமீன்தார் ஓடி வந்த தன்னுவை பார்த்து கேட்டாரு, என்ன தன்னு, என்ன ஆச்சு? பட்ட பகல்லையே பேய்கைய பாத்துட்டியா? இல்ல கண்ணாடியில உன்னுடைய முகத்தை பார்த்து பயந்துட்டு இருப்பியோ? இல்லங்கய்யா, விஷயம் அந்த மாதிரி. அத சொல்றதுக்குள்ள உண்மையை சொல்லணும்னா ஏன் இதயமே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அப்பதான் இன்னொரு ஜமீன்தார் ஃபத்தே ஜந்த் என்ன சொன்னார்னா, அப்படின்னா கண்டிப்பா இவன் அவன் முகத்தை தான் பாத்துட்டு வந்திருக்கணும். இல்லங்கய்யா, அது வந்து நம்ம ஏரியில. என்னப்பா என்னன்னு சொல்லு. நீ என்ன சினிமா கதாநாயகியா? திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. ஏரியில என்னதான் இருக்கு? அது நீங்களே வாங்க வந்து பாருங்க. அப்பதான் ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய தூண்டில போட்டு தன்னுவும் மத்த மீனவர்களும் அந்த ஏரியில இருந்து ஒரு பெரிய மீனை வெளியில இழுத்தாங்க. அத பார்த்ததும் எல்லாரும் வாயடைச்சு போய் பயங்கரமான அதிர்ச்சியில நின்னாங்க. என்னப்பா இது? இவ்வளவு பெரிய மீனா? இந்த மீன்னால நமக்கு பெரிய நஷ்டம் தான் ஏற்பட போகுது. அதுக்காக தாங்க நான் சொல்றேன். இந்த மீனால தான் நமக்கு மீன் பிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இந்த பெரிய மீன் இருக்கிற மத்த சின்ன மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். நம்ம தொழிலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்பா. நாம வேணும்னா ஒண்ணு செய்யலாம். எல்லாருமா சேர்ந்து இந்த மீனை ஏரியில இருந்து வெளியில எடுத்து போட்டுருவோம். அவரு இந்த மாதிரி சொன்ன உடனே மத்த கிராமத்து ஜனங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே ரொம்பவும் உண்மைதான் ஜமீன்தாரையா. இந்த பெரிய மீன் இருக்கிறதுனால நம்மளால ஏரிக்குள்ள போய் சின்ன மீன்களை பிடிக்க முடியாது. இது நம்மளுடைய வயிற்று பழப்பையே கெடுத்து விட்டுருங்க ஐயா. பின்ன என்னங்க? ஆமாங்க, நானும் அதையத்தான் சொல்றேன். இந்த பெரிய மீனை ஏரியில இருந்து முதல்ல வெளியில அனுப்பிச்சு ஆகணும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. எல்லாருமா சேர்ந்து கிராமத்துல இருக்கிற முக்காவாசி பேரு அங்க வந்து இந்த முடிவை தான் எடுத்தாங்க. அதாவது அந்த பெரிய மீனை அந்த ஏரியில இருந்து வெளியே தூக்கி போடணும்னு. ஆனா அப்பதான் அந்த மீன் ரொம்பவே பயந்து போய் ரொம்ப பரிதாபமா எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்டது. அப்படியெல்லாம் செய்யாதீங்க ஐயா, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன என் குடும்பத்தை விட்டு பிரிச்சிடாதீங்க. நான் சின்ன சின்ன மீன்களை எப்பவும் சாப்பிடுறது இல்ல. அது என்னோட உணவு கிடையாது. எனக்கு இந்த ஏரிக்குள்ள எனக்கான உணவு கிடைச்சிடும். நான் மீன்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் காஷி. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். காசி மீன் பேசுறத கேட்டதும் எல்லாரும் ரொம்பவே அதிர்ந்து போனாங்க. என்னப்பா இது? இந்த மீன் பேசலாம் செய்யுது? ஐயா, இது ஒரு பெரிய மாய மீன் போல இருக்கு. இது பேசுறத வச்சு யாரும் நம்பிட வேணாங்க ஐயா. இது என்ன கெஞ்சி கேட்டுக்கிட்டாலும் சரி, முதல்ல வெளியில அனுப்பிடணும். ஆமாப்பா, இந்த கிராமத்து ஜனங்களோட முக்கியமான பொழப்பே மீன் பிடிக்கிறது தான். அப்புறம் உன்ன மாதிரி பெரிய மீன்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் காஷி. நீ உன் குடும்பத்தை விட்டு இப்போ பிரிஞ்சுதான் ஆகணும். அட, குடும்பத்தை விட்டு என்னங்க? இது அப்படியே உயிரோட கொன்னாலும் சரிதான். மொத்தமா ஒரே நேரத்துல இந்த கதையை முடிச்சிடலாம். கொல்லலாம் வேணாம்பா. இத இந்த சாக்கடை குளத்திலேயே விட்டுறலாம். இருக்கிற நாத்து தெரியாது செத்து போயிடும்பா. வாங்க சகோதரர்களே, இந்த காஷியை தூக்கிட்டு போயிட்டு அந்த குளத்திலேயே போட்டுடலாம். சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு குண்டு மீனை தூக்கிட்டு போய் போட்டோமே, அங்கேயே தான். ஆமா ஆமா, இத கயிறு போட்டு கட்டணும் தெரியுமா? அப்புறமா இத அப்படியே தூக்கிட்டு போய் குளத்துல போட்டுடலாம். இதுக்கு சரியான தண்டனை இதுதான். கொடூரமான இறக்கமே இல்லாத கிராமத்து ஜனங்க அப்புறம் ஜமீன்தார் பாவம் அந்த காஷிய ரொம்பவும் மோசமான கெட்டு போன சாக்கடை குளத்துக்குள்ள போட்டாங்க. காஷியும் தேம்பி தேம்பி அழுது எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்குச்சு. ஆனா யாருக்குமே அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. காஷி அந்த கெட்டு போன தண்ணிக்குள்ள போனதுமே அப்பதான் அங்க அக்கம் பக்கத்துல யாருமே இல்லாத அந்த ஏரிய பார்த்து பயந்துடுச்சு. இந்த ஏரியில யாருமே இல்ல. இந்த ஏரியில எவ்வளவு தனிமையா இருக்கு, எவ்வளவு சோகமா இருக்கு. என்னோட குடும்பம் என் கூட இல்லாம நான் எப்படி வாழ முடியும்? இப்ப நானே நினைச்சாலும் என்னால என் குடும்பத்துக்கிட்ட போக முடியாது. என்னை இப்படி ஒரு சங்கடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்களே சிவபெருமானே. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி வாழ்வேன்? காஷிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு.
அப்பதான் அதோட வால்ல திடீர்னு ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டுச்சு. ஏதோ பெரிய பாறையில மோதின மாதிரி இருந்தது. காஷி பின்னாடி திரும்பி பார்த்தபோது அது என்ன பார்த்துச்சுன்னா, அந்த ஏரியில ஏற்கனவே ஒரு மீன் இருந்தது. அதோட உருவம் காஷி மாதிரி ஒன்னும் ரொம்ப பெருசா இல்ல, ஆனா அது காஷி மாதிரி பலசாலியாவும் ரொம்பவும் குண்டாவும் இருந்தது. அதோட பேரு தான் மாயா. யார் நீ? எதுக்காக இங்க வந்த? இது என்னுடைய ஏரி. அப்புறம் இந்த ஏரியோட முதலாளி நான் தான், புரிஞ்சுதா? நான் அது என்னன்னா, காஷி மாயா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு நடந்தது நல்லதோ இல்ல கெட்டதோ இல்ல என்ன நடந்திருந்தாலும் சரி, எனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இந்த ஏரிய விட்டு போயிடு. ஆனா இந்த ஏரியை விட்டு எப்படி வெளியே போக முடியும்? என்னை இந்த கிராமத்து ஜனங்களும் இந்த ஜமீன்தாரும் சேர்ந்துதான் இந்த கெட்டு போன ஏரியில போட்டாங்க. அப்ப சரி, நானே இந்த இடத்த விட்டு உன்னை வெளியே அனுப்புறேன். மாயா மீன் ரொம்ப கோவப்பட்டு காஷிய கொல்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அப்புறம் அது காஷிய முழு பலத்தோட அங்க இருந்து தாக்கி தள்ளுச்சு. அதனால காஷி ஒரு கூர்மையான கல்லுல போய் இடிச்சுக்கிச்சு. அப்புறம் அதோட வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னாச்சு? இன்னும் என் விளையாட்டு பாக்குறியா? காஷி நான் வாழ்ற ஏரியில இடத்த பிடிக்கிறதுக்கு பெருசா வந்துட்டா. மாயா நீ எதுக்காக இப்படி பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஒன்னும் வேணும்னே இந்த ஏரிக்குள்ள வரல. அப்ப சரி, இந்த ஏரியில நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டினா என்னோட வேலைக்காரியா தான் நீ இந்த இடத்துல இருக்கணும். நான் என்னெல்லாம் சொல்றனோ அது எல்லாத்தையும் நீ செய்ய வேண்டியதா இருக்கும். அப்படி நான் சொல்றத மட்டும் நீ செய்யாம போன உன்னை தேவையில்லாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாவம் காஷி மாயாவுக்கு அடிமையா இருந்தா. காசியோட வாழ்க்கை நரகத்தை விட ரொம்ப மோசமாயிடுச்சு. அது தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்குற மாதிரியே அது உணர்ந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு கிராமத்துல பயங்கரமான புயல் மழை காத்து வீச ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் கிராமத்துல எல்லா பக்கமும் தண்ணி நிறைஞ்சிடுச்சு. மழை தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் பயங்கரமான வெள்ளம் வந்துடுச்சு. அந்த வெள்ளத்துல எல்லாமே முழுக ஆரம்பிச்சது. மரங்கள்லாம் வேரோட சாய ஆரம்பிச்சது. விலங்குகள் மனிதர்கள்லாம் மிதந்து போக ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது. பத்தேச்சந்த், ரோஷன் லால் அப்புறம் மத்த ஜனங்க எல்லாரும் அந்த வெள்ளத்துல முழுக ஆரம்பிச்சாங்க. பத்தேச்சந்தும் ரோஷன் லாலும் அவங்க குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க. கன்ஷாம், அம்மா, அப்பா, சுக்கி, அப்புறம் என்னுடைய குடும்பம். இல்ல, என்னுடைய குடும்பம் காப்பாத்துங்க. என்னுடைய குடும்பம் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என் குழந்தைங்க. ரோஷன் லால் அப்புறம் ஃபத்தேச்சந்த் 2 பேரும் எந்த மரக்கிளைய பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அதுவும் அந்த பயங்கரமான வெள்ளத்தால உடைஞ்சு போச்சு. ரோஷன் லாலும் ஃபத்தேச்சந்தும் மிதந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் திடீர்னு அந்த மோசமான ஏரி தண்ணீரும் வெளியே வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த வெள்ளத்தினால காஷியும் அங்கிருந்து வெளியே வந்தது. அப்புறம் காஷி கிராமத்து ஜனங்க எல்லாரையும் தம் முதுகுல ஏத்திக்கிட்டு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுச்சு. சீக்கிரமா வந்து என் முதுகுல ஏறிக்கோங்க, சீக்கிரம் வாங்க. மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க எல்லாரும் காசி மேல சவாரி பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு போனாங்க. அது ஒரு மலை பகுதியை நோக்கி போச்சு. காசி பார்த்தது ரோஷன் லால் அப்புறம் பத்தேச்சந்த் அப்புறம் இன்னும் மீனவர்கள் சில பேர் அந்த வெள்ளத்துல மிதந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் யாரெல்லாம் ஒரு சமயத்துல காஷிக்கு தவறுகளை இழைச்சாங்களோ இன்னைக்கு அதே ஆட்கள் காஷி கிட்ட உதவி கேட்டு கை கூப்பி நின்னாங்க. காஷி, காஷி, தயவு செஞ்சு எங்களையும் காப்பாத்து காஷி. ஆமா, எங்களுக்கும் உதவி பண்ணு. எங்களையும் எங்க குடும்பத்தோட சேர்த்துடு. எங்க எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும் காஷி. எங்க குடும்பத்தோட நாங்க பத்திரமா இருக்கணும் காஷி. எங்களையும் காப்பாத்து காஷி, எங்களை காப்பாத்து. ஆமா, எங்க எல்லாரையும் காப்பாத்து. அந்த கம்போட உதவியால முன்னாடி வாங்க, அப்புறம் என் மேல வந்து ஏறிக்கோங்க. சீக்கிரம் வாங்க, நீர் வேகம் அதிகமா இருக்கு, என்னாலயும் ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியாது. ரோஷன் லால் பத்தேச்சந்தோட சேர்த்து கூடவே சில மீனவர்கள் காசி மேல உட்காந்துக்கிட்டாங்க. காஷி அந்த வெள்ளத்துல ரொம்ப சுறுசுறுப்பா மிதந்து போய் எல்லாரையும் காப்பாத்துச்சு.
அப்பதான் அது பார்த்தது தன்னு மேல ஒரு மரக்கிழ விழுந்திருந்தது. அப்புறம் அவன் ரத்த காயத்தோட வேதனைப்பட்டுட்டு இருந்தான். என் உயிரை காப்பாத்து, என் உயிரை காப்பாத்து. எந்த தன்னு காஷிய அன்னைக்கு உயிரோட கொண்டுன்னு எல்லார்கிட்டயும் சொன்னானோ அதே தன்னுவை இன்னைக்கு காஷி அதோட வாளால மரக்கிளைய தள்ளி அவனுக்கு உதவி பண்ணுச்சு. அது ஒவ்வொருத்தரா கிராமத்து ஜனங்க எல்லாரையும் காப்பாத்துச்சு. அப்புறம் அது கடைசியா போய் பார்த்துச்சு, மாயா மீனோட ரெக்க ஒரு கூர்மையான கல்லால அடிபட்டு காயப்பட்டிருந்தது. பாவம், அதால நீந்தவே முடியல. மாயா! காஷி மாயாவை தள்ளிக்கிட்டே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. அங்க தண்ணியோட ஓட்டம் குறைவா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரிதான் அது மொத்த கிராமத்தையும் அந்த மனச உருக்கிற வெள்ளத்துல இருந்து காப்பாத்துச்சு. மறுநாள் காலையில புயல் மழை எல்லாம் நின்னதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கீங்க. எங்களை மன்னிச்சிரு காஷி. உன்னை உன் குடும்பத்தை விட்டு நாங்க தான் பிரிச்சு வச்சிருந்தோம். ஆனா நேத்து ராத்திரி நீ உன் உயிரை பணயமா வச்சு எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திட்ட. எங்க குடும்பத்தோட எங்களை சேர்த்து வச்சுட்ட. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். உனக்கு நாங்க பெரிய துரோகத்தையே செஞ்சிருக்கோம். என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காஷி. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு காஷி. காஷி, நானும் உனக்கு நிறைய கொடுமைகளை செஞ்சிட்டேன், என்னையும் மன்னிச்சிடு. நான் இப்ப செஞ்சதெல்லாம் மனுஷத்தன்மைனால, அப்புறம் நம்ம கிராமத்தை காப்பாத்துறதுக்காக செஞ்சேன். உனக்கு ரொம்ப பெரிய மனசு காஷி. இன்னில இருந்து இந்த கிராமத்தோட பேரு உன்னோட பேரை வச்சு அழைக்கப்படும் காஷி. இந்த கிராமத்தோட பேரு கரம்பூர் இல்ல, இனிமே காஷிப்பூர். இனிமே நீ உன் குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருக்கலாம் காஷி. அதுவும் எப்போதும் நிரந்தரமா. நிஜமாவா? அந்த கிராமத்தோட பேரை காஷிப்பூர்னு வச்சாங்க. அப்புறம் கடைசியில காஷி தன்னுடைய குடும்பத்தோட போய் நிரந்தரமா சேர்ந்துருச்சு. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தது. அந்த நாளைக்கு அப்புறமா அந்த கிராமத்து ஜனங்களே காசிக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க.